அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். டெய்லி டாஸ்க்கு, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸு, அந்த பிளான் வைஸே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து உங்களுக்கு 1 to 5 டாஸ்க்கு பர் வீக்கு கொடுப்பாங்கங்க. அதில் வந்து என்னென்னா 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கு. ஒரு வாரத்தில் ஒரு ஒரு நாள் தான் ஒர்க் இருக்க போகுது. நிறையா இருக்காது, ஒரே நாள் செய்ய போகிறீங்க. அது 1 to 4 ஹவர்ஸ் தான் இருக்கும் அந்த ஒர்க்கு. அதை பண்ணி முடிப்பீங்க. அடுத்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, ஒரு வீக்குக்கு ஒரு டாஸ்க்கு, டைம் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? அந்த அந்த 1 ஹவர் இல்லைங்க, நம்மலாம் வீடியோ மேக் பண்ணுறது 2 மினிட்ஸ் கூட அதாவது ப்ளாகுக்கு அதுக்கு எது எவ்வளோ டைம்லாம் கிடையாது. நம்ம எதாவது ப்ளாக் நம்மளோட ஓன் டைமில் நம்ம க்ரியேட் பண்ணி அதை ரைட் பண்ணி கண்டென்ட்டை போட்டுருவோம் எடிட் பண்ணி. இது அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஒரு டாஸ்க் தான் ஒரு வீக்குக்கு. அதுக்கும் டைம் லிமிட் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் வீடியோ என்னால் மேக் பண்ண முடியும், 1 மினிட் வீடியோ பண்ண முடியும், 3 மினிட்ஸ் பண்ண முடியும், 5 மினிட்ஸ் வீடியோ என்னால் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கும் வந்து டைம் லிமிட் கிடையாது. இதில் வந்து எஸ்பிஓ இன்கம் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாஸ்க் இன்கம், இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல, அதில் டாஸ்க் இன்கம், இப்போ நம்ம டாஸ்க் பண்ணுறதால வர இன்கம் அது ஒன்று. ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம், ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி வர இன்கம் அது ஒன்று. ஓகேங்களா? ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி அதில் வர நம்மளுக்கு கமிஷன் வருது இல்லை, 15 to 20% அந்த இன்கம் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூப்பன் இன்கம். கூப்பன் இன்கம் பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து இப்போ வந்து டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. அதுக்கும் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிளான் வைஸ் அலௌடு கவுண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3000 மெம்பர்ஸ் கிட்ட பிளான் வைஸ் அலௌடு கவுண்ட்டுங்க. இதில் என்னென்னா 3 lakhs மெம்பர்ஸ் கிட்டே இருக்கிறோம் இப்போ நோட்டீஸ் போர்டில் நியர்பை. ஆனால் அவ்வளோ மெம்பர்ஸ் இல்லை இருக்கிறோமா. இப்போ இவங்களுக்கு தேவையான மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,10,000 பேர். ஓகேங்களா? 2,10,000 பேர் இருந்தால் போதும். இப்போ அவ்வளோ மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மேக்ஸிமம் 5K, அதாவது 5,000 பேர் தான் தேவைப்படுறாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதாவது யூடியூபருக்கு அதே 5,000 மெம்பர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும்தான் அவங்க என்னதுன்னா 2 lakhs மெம்பர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற மெம்பர்ஸை அவங்க ஃபில்டர் அவுட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் பர்சன் கன்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்றவங்க என்ன பண்ணலாம், ரீஃபண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கூப்பன் இன்கம் ஒன்று லாஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அதனோட கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு 5 நாளுக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 30,000 பெர் இயருக்கு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி எல்லோரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 3 to 4 monthஸில் ஒரு 3,000 நம்ம இன்கம்மாக அது மேலே வர மாதிரி. ஓகேங்களா? 20,000க்கு 3,000 கூட இன்கம் வர மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் 20,000 பே பண்ணுறீங்க. ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் அந்த 20,000 + 3,000 உங்களுக்கு இன்கம், திருப்பி அதே 20,000 மறுபடியும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது கூப்பன் இன்கம். இல்லை மணி இருக்கிறவங்க தான் பண்ண முடியாது. ஆனால் கம்பல்சரி எல்லாருமே வந்து பண்ண வேண்டியதாக தாங்க இருக்கும். அந்த 30,000 போட சொன்னாலும் போட்டு தான் ஆகணும். அந்த 15,000 20,000 போடணுன்னாலும் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் திங்க் வைஸ்லி. நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். எந்த ஒரு இதுவும் உங்களுடைய அப்ளைனர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம். ஏன்னா இதில் வந்து யாராலையும் யாருக்கும் இன்கம் கிடையாது. நாம் வேலை செய்கிறோம், நம்மளுக்கு இன்கம், அவ்வளோதான். இப்போ நான் உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இன்கம் உங்களோட இன்கம் எனக்கு வருமா? கிடையாது. ஃபஸ்ட்லாம் 3 level இன்கம் இருந்துச்சு, இன்ட்ரோ போனஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க, அடுத்தடுத்தது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களாலேயும் இன்கம் கிடையாது, என்னாலையும் எனக்கு அப்ளைனுக்கு இன்கம் கிடையாது. ஸோ அதனால் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் கன்டினியூ பண்ணுங்கள். பிடிக்கலையா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதில் நான் சில்வரு, கோல்டு அதெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி அப்கிரேட் பிளான் எல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோ போனஸ் இருக்காது. ஆர்பிஎல் லீகல் இஷ்யூஸால் அது ரெண்டும் கட்டு. ஒர்க் பெஸ்ட் இன்கம், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த இன்கம் மட்டும்தான் இருக்கும் இதில். அதில் வந்து எதுக்கு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டைப் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து சேல் நடக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைம் பர்ஃபாமன்ஸு. இப்போ வந்து நிறைய பேர் என்னென்னா ரொம்ப லத்தாச்சிக்காக இருப்பாங்க. அவங்க வந்து கொடுக்குற டாஸ்க்கை உடனே பண்ண மாட்டாங்க, 2 days ஒன்ஸ் பண்ணுவாங்க, மறந்துட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுற பீப்புள்ஸ் தான் தேவை. ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கன்டினியூ பண்ணுங்கள், முடியல அப்படின்னா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதோட உங்களுக்கு இந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் அந்த கூப்பன் பற்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த ஓட்டிங் சொல்லியிருக்காங்க 24 hours போட சொல்லிவிட்டு, அந்த அமௌண்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.